யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு மே 28 வரை நீதிமன்ற காவல் வழங்கி திருச்சி மகளிர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஒரு நாள் போலீஸ் காவல் முடிந்து ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் சவுக்கு சங்கருக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் உள்ள சிசிடிவி காட்சிகளை காவல்துறை ஆய்வு செய்துள்ளது. ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மலிவால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் பணியில் இருந்தவர்களிடம் காவல்துறை விசாரணை நடத்துகிறது. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்களுக்கு மத்தியில் பிரதமர் மோடி தனியார் சேனலுக்கு அளித்த பேட்டியில் 3வது முறையாக எங்களது கட்சி ஆட்சி அமைக்கும் அப்போது முதல் 100 நாட்களுக்கான திட்டம் வகுக்கப்படவில்லை, மாறாக 125 நாட்களுக்கான திட்டத்தை தயார் செய்து வைத்துள்ளோம். ஊட்டி தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியையொட்டி கார்னேஷன் மலர்களை கொண்டு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள காளான் மற்றும் கித்தார் மலர் அலங்காரங்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ளது. கொடைக்கானலுக்கு செல்ல உள்ளூர் மக்களுக்கு ஒருமுறை இ-பாஸ் எடுப்பது கட்டாயம் என மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். விசாரணை நீதிமன்றத்தை அணுகி டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் ஜாமீன் பெற்றுக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வழக்கு விசாரணையின் போது கெஜ்ரிவால் கைது நடவடிக்கை எந்த ஆதாரங்கள் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது என்றும் ஆம் ஆத்மி மீதான குற்றச்சாட்டை எவ்வாறு நிரூபிக்கப் போகிறீர்கள் என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சேலம் பெரியார் பல்கலை துணைவேந்தரை பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டிய பெரியார் பல்கலை பதிவாளருக்கு ஓய்வூதியமா என ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் நீர் 5வது நாளாக குவியலாக நுரை வெளியேறுகிறது. நீர் வெளியேற்றம் குறைந்த போதும் குறையாத ரசாயன நுரையின் அளவு குறையவில்லை. இந்திய கூட்டணி ஆட்சி வந்தால் புல்டோசர் மூலம் ராமர் கோவிலை இடித்து தள்ளிவிடுவார்கள் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ராமர் மீண்டும் கூடாரத்துக்கு சென்று விடுவார் என்று பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் பாரபங்கில் பிரச்சாரம் செய்து வருகிறார். புல்டோசரை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை யோகி ஆதித்யநாத்திடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று மோடி குறிப்பிட்டுள்ளார். தென்காசி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர்.